இல்லறமோ ஆன்மீகமும் பற்றிய ஒரு சுருக்கமான பார்வை இது. குடும்ப பொறுப்புகளோட ஆன்மீக பாதையிலயும் போக முடியுமா? இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி. ஆனா பாருங்க, ஆன்மீகம்ங்கிறது நம்ம இல்லற வாழ்க்கைய சிறப்பா நடத்த உதவுற ஒரு கருவிதான். முதல்ல ராமகிருஷ்ண பரமஹம்சரோட 2 கைகள் உவமையை எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு கையால இறைவனோட திருவடிய நல்லா புடிச்சுக்கணும். இன்னொரு கையால நம்ம குடும்ப வேலை, மத்த கடமைகள் எல்லாத்தையும் செய்யணும். இது என்ன சொல்லுதுன்னா, ஆன்மீக பற்றோடையே நம்ம உலக கடமைகளையும் சேர்த்து செய்ய முடியும் தான். ரெண்டாவதா, பலாப்பழமும் எண்ணெயும் உவமை. இல்லற வாழ்க்கைங்கிறது ஒரு பலாப்பழம் மாதிரியாம். அதுல இருக்கிற பிசுந்தான் உலக பந்தபாசம். ஆனா கடவுள் பக்தின்னு சொல்ற எண்ணெய கையில தடவிட்டு பழத்தை வெட்டினா பிசுன் ஒட்டாது இல்லையா? அதே மாதிரிதான் பக்திங்கிற எண்ணெயோட இல்லறத்துல இருந்தா இந்த உலக பற்றுகள்ல சிக்கிக்காம இருக்கலாம். அப்போ ஆன்மீகம்ங்கிறது இல்லற வாழ்க்கைக்கு ஒரு தடை இல்ல, அதை இன்னும் சிறப்பா வாழ்றதுக்கான ஒரு வழிகாட்டி.